இன்று அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் என்று சொல்லி பல்வேறு விதமான பொறுப்புகள் வகித்தவர் அன்வர் ராஜா. அவர் அதிமுக ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இருக்கக்கூடியவர், ஒரு தீவிரமான ஒரு விசுவாசி. அப்படிப்பட்ட அன்வர் ராஜா ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மதவாத பாஜகவுக்கு எதிராக இருக்கிறேன்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணி அமைகிற பொழுதே ஒரு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தவர். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்ததனாலே அவர் நீக்கப்பட்டார் கடந்த முறை. பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உடைந்த பிறகு மறுபடியும் அவரை திருப்பி சேர்த்தாங்க. இன்று காலை அவர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் அவர் திமுகவுக்கு இணைந்து விட்டார். அவர் பேசுகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அதிமுகங்கிற ஒரு மனநிலையில அவர் பேசியிருக்காரு. இன்னும் அவரால் அதை சகிச்சுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. புரட்சி தலைவருங்கிறாரு, புரட்சி தலைவிங்கிறாரு, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்க, திமுக தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. இனிமேல் தான் அவர் உடன்பரப்பாக மாறணும். ஆனாலும் கூட அவருக்கு அதிமுக மீது ஒரு பற்று அக்கறை இருக்கிறதுனால தான் அது முழுக்க பாஜக அழித்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கில் இருந்து அவர் பேசுகிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த அதிமுகவின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த கரிசனங்கிறது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கு அதிமுகவினுடைய கேள்வியாக இருக்கிறது.